இன்னைக்கு நாங்கள் ஏற்காடில் எங்கெங்கே போனோங்கிறத பார்ட் 1, 2, 3ன்னு வீடியோவாக போடுறேன். ஏன் நான் இப்படி வீடியோ ஷார்ட்டாக போடுறேன்னா, லென்த்தி வீடியோவாக போட்டால் யாரும் அவ்வளோவா வியூஸ் பார்க்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஷார்ட்ஸாக போட்டாக்கா நிறையா பேர் பார்க்குறாங்க. அதனால தான் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு போன இடம் என்னென்னா கிளியனூர் ஃபால்ஸுக்கு நான் இது வரைக்கும் நான் போனதில்லை. எங்கள் மாமா ஆல்ரெடி போயிருக்காரு. ஆனால் இன்னைக்கு தான் இப்போ தான் இந்த கிளியனூர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குன்றதே எனக்கு தெரியும். அது வரைக்கும் அவர் சொன்னதும் இல்லை, போனதும் இல்லை. அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அங்கே போயிட்டோம். அங்கே 250 படிக்கட்டுன்னாங்க. 250 படிக்கட்டுன்னு தானே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 50 படிக்கட்டுனாலே நம்ம காலு டிங்குன்னு ஆட ஆரம்பிச்சிடும். இதில் 250 படிக்கட்டு வேறு அப்படின்னு இவங்க 2 பேருக்கும் அந்த கவலைலாம் இல்லை. எல்லாம் ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. இருங்க மெதுவாக போவாங்கன்னா, ரோட்டில் யாருமே இல்லை, நாங்கள் பாட்டுக்கு போகிறோம், நீங்கள் பாட்டுக்கு பின்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி போனாங்க. அருவி சத்தம் வேறு பக்கத்தில் அழகாக கேட்டுட்டு இருந்துச்சு. நாங்கள் அதை பார்க்க முடியல, ஆனால் கேட்க முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் தண்ணியில் ஆடணுன்னாலே ரொம்ப ஜாலி தான். அதனாலே அந்த ஆர்வத்தில் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டோமா, ஆனால் அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் போகிற வழியிலே அங்கே இருக்கிற கடையில் கொஞ்சம் ஒரு ஜூஸ் வாங்கி குடித்தோம். அதுவும் இந்த ஏற்காடுலாம் பார்த்திங்கன்னா கிலோ 20 ரூபா ஜூஸ்ன்னா மேலே 40 ரூபான்னு இருக்கும். டபுள் ரேட்டு தான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மேலே வர்ற டூரிஸ்டர்ஸை நம்பி தான் இங்கே இருக்கிற கடைங்கள்லாம் இருக்குது. அதனால தான் டபுள் ரேட்டில் விற்கிறாங்க. அதனால் அது மட்டும் இல்லாமல் இது தீனி மட்டும்தான் அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். எந்த ஒரு பொருளெல்லாம் வாங்க மாட்டோம். ஏன்னா அது இன்னும் டபுள் ரேட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் எல்லாம் தீனி மட்டுமே ஜாஸ்தி வாங்கி சாப்பிட்டோம். ஜூஸ் நல்லா குடிச்சிட்டு வந்தோம். அவர் வேணான்ட்டார். நாங்கள் மட்டுமே ஜூஸ் 3 பேரும் மாற்றி குடிச்சிட்டு வந்தோம். சாக்லேட் கவின் மில்க் ஷேக்கு. நாங்கள் பொறுமையாக கீழே இறங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. எவ்வளோ தூரம் தான் இருக்குது படிக்கட்டு வரத்துக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே போனோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு. கார் பார்க்கிங் மட்டும்தான் உள்ளே கொஞ்சம் லென்த்தியாக போகுது. பைக் பார்க்கிங் வெளியிலேயே தான். ஏன்னா உள்ளார பெரிய வண்டிங்க மட்டும்தான் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. போகிற வர வழியே இந்த மாதிரி கரடு முரடாக இருந்தது. இப்போ அங்கே போனால் எப்படி இருக்குன்னு தெரியாமலே நாங்கள் கொஞ்சம் ஒரு எக்ஸைட்டாக தான் போயிட்டுருந்தோம். ஒரு கட்டத்தில் நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேயும் கொஞ்சம் கடைங்க இருந்துச்சு. அங்கே எதுவுமே வாங்கிக்கிற இளநிலாம் பார்க்க ஆசையாக தான் இருந்தது. ஆனால் ரேட்டு ஜாஸ்தியாச்சே. ஜூஸும் குடித்தாச்சு. இதுவே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரின்ட்டு கீழே இறங்கிறதுக்கு ஆரம்பித்தோம். படிக்கட்டு ஆரம்பத்தில் பார்க்கையில் நல்லா தான் இருந்தது. இந்த மாதிரி படிக்கட்டு தான் போல இருக்குன்னு நினச்சி நாங்களும் நம்பி கீழே இறங்கணும். அதுதான் நினச்சது தப்பாக போச்சு. போக தான் தெரிஞ்சது படிக்கட்டெல்லாம் என்னென்ன டிசைனில் இருக்குன்னு. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தாக்கா கம்பி படிக்கட்டு. அந்த கம்பி படிக்கட்டு நல்லா இருக்கும். ஆனால் அந்தந்த கம்பிக்கு நடுவில் கேப் இருக்கும். அதனால் காலை பார்த்து வைக்கணும். வயசானவங்கலாம் வந்தால் அவ்வளோதான், டங்குவா ரந்து போயிடும். அவங்களால இறங்கவும் முடியாது, ஏறவும் முடியாது. அந்த மாதிரி இருந்தது. எங்களுக்கே மூச்சு வாங்குச்சு. வேற இறங்க மாட்டேன் அப்படின்னுட்டு ரொம்ப ராவடி பண்ணிகிட்டு இருந்தேன். தூக்கி வச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. அதுக்கப்புறமா சொன்னேன் படிக்கட்டு இந்த 2 சைடு மட்டும்தான் அந்த படிக்கட்டு. மற்ற படிக்கட்டெல்லாம் கல் படிக்கட்டு தான். மற்றதெல்லாம் இரும்பு படிக்கட்டுலாம் இல்லை. ஒரு சைடு மட்டும்தான் இந்த மாதிரி கம்பி போட்டு கொடுத்துருக்காங்க. மற்ற சைடெல்லாம் கிடையாது. இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே உலற மாதிரியே இருக்கும். ஆனால் பரவாயில்ல, செம ஸ்ட்ராங்கு. எப்படி தான் நிற்கிதுன்னே தெரியல. இது ஒரு ஆச்சரியம்தான் சொல்ல போனால். இங்கேருந்து அப்படியே எட்டி பார்த்தாக்கா கூட ரொம்ப ரொம்ப ஆழம். பார்க்கறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனாலும் நல்லா நேச்சுரலெல்லாம் நல்லா ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். என்னடா இப்படி ஹம்மிங் கொடுக்குறேன்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரி ஹம்மிங் கொடுத்துதான் அவள் அப்படி இறங்குனா. முடியல, வர வழியில் எங்களால் முடியல, இறங்கவும் முடியல. இந்த வலது கால் இருக்கு இல்லையா, சதை டக்குன்னு ஆட ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் ஃபால்ஸை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் அங்கே போயிட்டேன். கொஞ்சம் கிட்டக்க வந்தாச்சு. நிறையா பேர் மேலேயே உட்காந்துக்கிட்டாங்க. நான் இறங்க மாட்டேன், 250 படிக்கட்டு வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு சில பேர் மேலேயே உட்காந்துக்கிட்டாங்க. வரவே இல்லை.
இது ஏறுறது. இங்கேருந்து ஏறுனா ஃபால்ஸ் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. அங்கே மேலே போனதும் எங்கள் அம்மாவுக்கும் தனுஷ்காவுக்கும் ஃபோன் பண்ணோம். வீடியோ காலில் காமிச்சோம், இங்கே வந்திருக்கோன்னு. தனுஷ்கா அழுதாளா, ஆனால் அவளை சமாதானப்படுத்தினோம். இப்போ கோட்டலி லீவுக்கு வந்ததுக்கப்புறம் நாம் இங்கே எல்லாருமே ஒரு நாள் ஃபுல்லு இந்த ஏற்காடை சுற்றி பார்க்கலாம், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன். அவள் வந்ததுமே இங்கே எல்லாமே சுற்றி பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இந்த தண்ணி ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருந்தது. அந்த ஜிலுக்குள்ளே போய் போகாதீங்க, இங்கேயே உட்காந்து விளையாடுங்க, காலை நனைங்க அப்படின்னா அப்புறம் வந்ததுக்கு என்ன அர்த்தம், அங்கே போகலாம் அப்படின்னுட்டு வம்படியாக போனார். இங்கே பாசி கீசி எதுவும் இல்லை, வழுக்கலை, சொரன்னு தான் இருந்துச்சு. அதுவே ரொம்ப சந்தோஷம். நானும் அங்கே போய் கொஞ்சம் நிற்கலான்னு ஆசையாக போய் அங்கே நின்றுக்கிட்டு அவர் என்ன சொன்னார், நாங்கள் குளிக்க வைக்க போகிறேன் அப்படின்னாரு. வேண்டவே வேண்டாம், இவங்களுக்கு சளி பிடிச்சிரும், ஜுரம் வந்துடும், அதனால் வேணான்னு சொல்லிட்டேன். அதனால் நின்றுக்கிட்டு கொஞ்சம் உக்காந்துக்கிட்டு அப்படியே விளையாண்டாங்க. அதுலேயே ட்ரெஸ்ஸு அரைகுறையாக நனைஞ்சு போச்சு. நான் ட்ரெஸ்ஸு நினச்சி எடுத்துகிட்டு வந்தது வேறு. சனாவும் மகாவும் வளைவுலாம் வளைஞ்ச வண்டியில் ரொம்ப தூரம் 2 வீலர்லேயே லென்த்தாக ட்ராவல் பண்ண வாந்தி எடுப்பாங்க. அதுக்கோசரமே நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அந்த வாந்தி எடுக்கலையா, இப்போ ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு. அதுக்கோசரம் வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டேன். எதுக்கு எடுத்துகிட்டு வந்தது எதுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். இப்படி தான் விளாண்டாங்க. நதியே நதியே காதல் நதியே, நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே, ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே. மோசமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, குரலி என் வாய்ஸ் அப்படி தான். இந்த அருவியை பார்க்கும்போது எனக்கு அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகமே வந்தது. சும்மா அங்கே நின்றுக்கிட்டு பாடிக்கிட்டே இருந்தேன். சொல்லப்போனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சொல்லப்போனால் இங்கே நின்று நானும் குளிக்கலான்னு தான் இருந்தேன். அது வெளியில் காலை மட்டும் நினைக்கும் போது ஜில்லுன்னு இருக்குமா, அங்கே போய் குளிச்சாக்கா ஜிலுக்கு போயிடுமா, இருக்காதான். மாற்று ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல, என்ன பண்ணுறது. அதுவும் இல்லாமல் கிளைமேட் எல்லாம் ரொம்ப கூலிங்காகவே இருந்துச்சு, பனிமூட்டமாக இருந்துச்சு. அதனால் குளிக்க கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் குளிக்கலை, வந்துட்டோம். அவரும் குளிக்கிறேன்னாரு, ஆனால் அவருக்கு மாற்று ட்ரெஸ் கொண்டு வரல, வேண்டாம் அப்படின்னுட்டு 2 மனசோடையே இறங்கி வந்துட்டோம். அங்கேயே இருந்து இறங்கி வந்துட்டு நாங்கள் வாங்க கூப்பிட்றோம். இந்த 2 குட்டிங்களும் வரமாட்டேன், நான் இன்னும் தண்ணியில் விளையாடணும் அப்படின்னாருங்க. அதெல்லாம் வேணாம், வா பாப்பா போகலான்னு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஏறும்போது சனாவை என் மாமா கிட்ட கொடுத்துட்டேன். என்னால் முடியல, நீங்களே கூட்டு வாங்க அவளை அப்படின்ட்டு விட்டுட்டேன். அவள் தான் அழகாக ஏறி வந்துட்டா. எல்லாம் பொறுமையாக ஆமை மாதிரி அசைஞ்சு தான் போனோம். யாருமே ஃபாஸ்ட்டாக ஏறலை, ஏன்னா டங்கு வேறு வந்துக்குச்சே. அப்புறம் இந்த வீடியோ இதோட முடியுது. சொல்ல போனால் புசு மூச்சு வாங்கினதான் மிச்சம். பாய்.